Hi students, welcome to Free Tutorial. In this video, let's see Class 5 English Unit 2 My Colorful World, third The Rainbow. Rainbow அப்படின்னா வானவில். The Rainbow அப்படின்ற டாபிக்ல இந்த போயமை பற்றி பார்க்கலாமா? Let us recite அப்படின்னா மனப்பாடம் பார்க்கலாமா? recite அப்படின்னா recitation அப்படின்னா மனப்பாடம். recite அப்படின்னா மனப்பாடம் பண்ணுவோமா? Boats sail on the rivers and ships sail on the seas, but clouds that sail across the sky are prettier far than these. There are bridges on the rivers as pretty as you please, but the bow that bridges heaven and overtops the trees and builds a road from earth to sky is prettier far than these. அப்படின்ற ஒரு போயம் கிறிஸ்டியானா ரொசெட்டி அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. இதில் போட்ஸ் செயில் ஆன் த ரிவர்ஸ். போட்ஸ்னால் நமக்கே தெரியும் படகுகள். ரிவர்ஸ் அப்படின்னா ஆறு. அப்போ படகுகள் ஆறுகளில் செல்கின்றன. அண்ட் ஷிப்ஸ் செயில் ஆன் த சி. ஷிப்ஸ் அப்படின்னா ஷிப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கப்பல். செயில் அப்படின்னா தண்ணியில், அதாவது வந்து படகுல பயணம் பண்ணுறது தான் செயிலிங் அப்படின்னு சொல்லுவோம். சீஸ் அப்படின்னு சொல்லும்போது கடலில். அப்போ படகுகள் ஆறுகளில் செல்கின்றன, கப்பல்கள் கடலில் செல்கின்றன. பட் கிளவுட்ஸ் தட் செயில் அக்ராஸ் த ஸ்கை ஆர் prettier far than these. pretty அப்படின்னா அழகானது, clouds அப்படின்னா மேகங்கள். அப்போ ஆனால் இந்த வானத்தின் மிதந்து செல்லும் இந்த மேகங்கள், படகுகள் மற்றும் கப்பல்களை விட எது ரொம்ப அழகா இருக்கு? இந்த ரெயின்போ ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வானத்தில் மிதந்து செல்லும் மேகங்கள், படகுகள் மற்றும் கப்பல்களை விட மிகவும் அழகாக இருக்குது. பட் clouds that sail across the sky are prettier far than these. There are bridges on the rivers. ஓகே, bridges அப்படின்னா பாலங்கள் சொல்லுவோம், ரிவர்ஸ் அப்படின்னா ஆறுகள்னு சொல்லுவோம். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா வானத்தையும் பூமியும் இணைப்பது போல as pretty as you please. There are bridges on the rivers as pretty as you please, but the bow that bridges in heaven and overtops the trees. அதனால் இந்த ஆறுகளின் மீது பல அழகான பாலங்கள் உள்ளன. ஆனால் வானத்தையும் பூமியும் இணைப்பது போல தோன்றது தான் எதுன்னு சொல்லுவோம்? இந்த பவ் அப்படின்றது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? வானவில். ஆனால் வானத்தையும் பூமியை இணைப்பது போல தோன்றக்கூடியது தான் இந்த அழகான வானவில். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஓவர் டாப்ஸ் த ட்ரீ. ஓவர் டாப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மரங்களுக்கும் மேலாக, இதுதான் ஓவர் டாப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓவர் டாப்ஸ் த ட்ரீ மரங்களுக்கும் மேலாக வளைந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பில்ஸ் ஏ ரோட் ஃப்ரம் எர்த் டு sky is prettier far than these. அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பூமியிலிருந்து வானம் வரை என்ன இருக்கு? ஒரு பாதை அமைத்தது போல இந்த வானவில் இருக்கு. மற்ற எல்லாவற்றையும் விட எப்படி இருக்கு? அழகா இருக்கு அப்படின்னு இந்த போயட் வந்து சொல்லியிருக்காரு, கிறிஸ்டியானா ரொசெட்டி அப்படின்றவங்க. அப்போ முக்கியமா இந்த போயம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆத்தர் வந்து படகுகள், கப்பல்கள், பாலங்கள் ஆகியவற்றை விட எது ரொம்ப அழகா இருக்கு? வானவில் தான் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு இந்த போயம்ல இந்த போயட்டு இந்த வானவில்லை பத்தி அழகா சொல்லியிருக்காரு. இங்கே தான் இந்த பிக்சர் கொடுத்துருக்குறாங்க. அழகாக என்ன இருக்குது? நம்மளுக்கு பாலங்கள் பார்க்குறோம். பாலங்கள் மேலே இருக்குது. அந்த பாலங்கள் மேகம் இருக்குது. அந்த கீழே வந்து போட்டில் போயிட்டுருக்கிறத பார்க்குறோம். போட் வந்து பாலங்களுக்கு நடுவில் கடந்து வரதை பார்க்குறோம். அது மேலே இருக்கிறது பாலங்கள். அப்போ இந்த வானத்தையும் பூமியையும் இணைக்கிறது எது அப்படின்னு சொல்லும்போது வானவில் அப்படின்றது இந்த ஆத்தர் இந்த வானவில்லை பற்றி, ரெயின்போவை பற்றி சொல்லியிருக்காரு. இதில் நியூ வேர்ட்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் ஓவர் டாப்ஸ் அப்படின்னா மரங்களை விட உயரமானது. பிரிட்ஜஸ் அப்படின்னா பாலங்கள், நமக்கே தெரியும். பவ் அப்படின்றது இங்கே என்னன்னா வளைந்து காணப்படக்கூடிய வானவில்லை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் லெட்டஸ் திங்க் அப்படின்ற டாப்பிக்கில் ஆன்சர் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லும்போது சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட ஆன்சர்ஸ் எழுதுவோமா? எக்ஸ்பிளைன் த மீனிங் ஆஃப் த வேர்ட் பவ் யூஸ்ட் இன் த போயம். ஓகே, இதில் பவ் அப்படின்றது எதை சொல்கிறாங்கன்னா த வேர்ட் பவ் மீன்ஸ் த ரெயின்போ. ஃபர்ஸ்ட் நம்பர் 2, விச் பிரிட்ஜ் டஸ் த poet லைக் மோர் அண்ட் வை அப்படின்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின், இதில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது the poet likes a rainbow bridge because its beautiful bridge 7 rises above the tree and make a road from the earth to the sky அப்படின்னு சொல்லலாம். Question number 3, the word these is used for different things in stanzas 1 and 2. What are the things for which these has been used in each stanza? இதில் these அப்படின்ற வேர்டு 2 ஸ்டான்ஸால யூஸ் பண்ணியிருக்காங்க, 1 and 2ல. அப்போ இந்த 1லையும் 2லையும் அந்த these-ஓட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. Stanza 1, these refers to boats and ship. Stanza 2, these refers to bridges on rivers. Next 4ல state whether the following are true or false.
First one, ships sail on the river அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க நம்ம poemல என்ன கொடுத்திருக்காங்கன்னா boats தான் sail on the river. அப்ப this one is false. Boats sail on the sea அப்படின்னு கொடுத்திருக்காங்க. யூசுவலா boats seaல sail ஆகும். ஆனா நம்மளோட poemல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது seaல வந்து ships தான் sail ஆகும்னு கொடுத்திருக்காங்க. அதால இத false ன்னு சொல்லலாம். Bridges are built on the river. True. A road is built from earth to sky அப்படின்னு சொல்லும்போது that is also true. Next, think and discuss அப்படின்ற டாபிக்ல what are the ways in which you can cross a river? Using a boat, using a bridge or a ferry. Have you ever seen a rainbow in real life or in pictures? How did you feel? Yes, I felt happy and amazed. Question number 3. If you walk on a rainbow, where do you think it would take you? I think it will take me high into the sky towards the clouds. Let us learn அப்படின்ற டாபிக்ல rearrange the letters of each words to form a meaningful word from the poem. Write them in the space provided. இங்க சில words கொடுத்திருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ணணும்? rearrange பண்ணி எழுதணும். இதுல first one is sail. அது S-I-A-L னு கொடுத்திருக்காங்க. S-A-I-L sail. River, sea, clouds, bridges, heaven. Next overtops, bow, road அப்படின்றத just rearrange பண்ணி நம்ம அழகா இந்த வேர்டை நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. Next, work in pairs அப்படின்றதுல one of you move a finger around in the circle. When your partner says stop, perform the action indicated by the segment that the finger lands on. Okay, இதுல ரெண்டு பேரா செய்யணும். ஒருத்தர் என்ன பண்ணணும்? ஜஸ்ட் உன்னோட சென்டர்ல உன்னோட இந்த சர்க்கிளோட சென்டர்ல உன்னோட ஃபிங்கர் விரலை வச்சுக்கிட்டு ஜஸ்ட் சர்க்கிளை ரொட்டேட் பண்ணணும். அது எந்த இடத்துல ஸ்டாப் அப்படின்னு சொல்லும்போது நிக்கணும். அப்ப அந்த இருக்கிற அந்த வேர்ட்ஸை படிச்சு அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரொவைட் a new title for the poem அப்படின்னா அந்த இந்த போயமுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும். நெக்ஸ்ட், find two pairs of words from the poem that rhyme. அதாவது ரிதமிக் வேர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டு வேர்ட்ஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி எந்த இடத்துல உங்க விரல் நிக்குதோ அந்த இடத்துல ஜஸ்ட் அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆக்ஷன் பண்ணணும்னு கொடுத்திருக்காங்க. பி. Next, let us listen அப்படின்ற டாபிக்ல sit in a circle and listen to the words read aloud by your teacher. Give 5 rhyming words for each words as indicated. ஒரு சர்க்கிளா உட்கார்ந்துகிட்டு உங்க டீச்சர் சொல்ற வேர்டை சொல்லிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரைமிங் வேர்ட்ஸ் வந்து நீங்க கொடுக்கணும்னு கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஷிப் அப்படின்னு சொல்லும்போது சிப், ட்ரிப், ஃபிளிப், ட்ரிப், ஸ்கிப். ட்ரீ அப்படின்னு வரும்போது ஃப்ரீ, பி, சி, மீ, த்ரீ. பவ், சவ், ஷோ, க்ரோ, ஃப்ளோ, நவ். ரெயின், ட்ரெயின், பிரெயின், செயின், பெயின், கெயின். சன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபன், ரன், பன், கன், ஒன். சி அப்படின்னும் போது பி, ட்ரீ, சி, ஃப்ரீ, மீ. செயில் அப்படின்னு பார்க்கும்போது மெயில், ஸ்னெயில், டெயில், ரெயில், நெயில். அண்ட் அப்படின்னு பார்க்கும்போது சாண்ட், ஹேண்ட், பேன், லேண்ட், கிராண்ட். ஸ்கை, ஃப்ளை, க்ரை, ட்ரை, ஃப்ரை, பை. ஃபார் அப்படின்னு வரும்போது கார், பார், ஜார், டார், ஸ்டார். அது மாதிரி சில ரைமிங் வேர்ட்ஸை நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட், லெட் அஸ் ஸ்பீக் அப்படின்ற டாபிக்ல ரிசைட் த போயம் கிவன் பிலோ இன் 3 ways. அதாவது வந்து ஒரு போயம் கொடுத்துருக்காங்க, அதை ரிசைட் பண்ணணும். 3 மெத்தட்ல பண்ணலாம். ஒன்னு இன் ஏ ஹாப்பி வாய்ஸ்ல சொல்லலாம். நெக்ஸ்ட் இன் அன் ஆங்கிரி வாய்ஸ், கோவமான இடத்துல சொல்லலாம், கோவமா சொல்லலாம். நெக்ஸ்ட் சர்ப்ரைஸ், ஆச்சரியமான வாய்ஸ்ல சொல்லலாம். அப்ப 3 விதமான வாய்ஸ்ல, சந்தோஷம், கோவம், 2 ஆச்சரியமான வாய்ஸ்ல இந்த போயமை நம்ம ரிசைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் கலர்ஸ் அப்படின்ற டாபிக்ல கொடுத்துருக்காங்க. என்ன கலர்ஸை பத்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, you have a few crayons, red, yellow and blue, green, purple and black. I have some too. I need the red and you need the black. If we share our crayons, we have a full pack. இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, உங்ககிட்ட சிவப்பு, மஞ்சள், ப்ளூ, ஓகே, நீலம் போன்ற சில கிரையான்ஸ் இருக்கு. உங்ககிட்ட பச்சை, ரெட்டு, அதாவது பிளாக் போன்ற நிறங்கள் ஒன்று. எங்கிட்டையும் சில கிரையான்ஸ் இருக்கு. ஆனா எனக்கு என்ன தேவைப்படுது? ஐ நீட் த ரெட் கலர். எனக்கு ரெட் கலர் கிரையான்ஸ் தேவைப்படுது. உனக்கு கருப்பு கலர் தேவைப்படுது, பிளாக் கலர் தேவைப்படுது. நாம நம்மளுடைய கிரையான்ஸை ஒருவருக்கொருவர் ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம கிட்ட இருக்கிற முழுமையான பெட்டி என்ன ஆயிடும்? நிறைஞ்சிடும் அப்படின்னு இந்த கலர்ஸ் அப்படின்ற போயம்ல கொடுத்துருக்காங்க. முக்கியமா இதுல என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஷேரிங் அப்படின்ற கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஷேரிங் மூலம் ஷேரிங்கோட முக்கியத்துவத்தையும் அதை எப்படி நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும், குழந்தைகளுக்கு நம்ம இந்த போயம் மூலமா அந்த ஷேரிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை, பகிர்ந்தளித்தல் அப்படின்ற ஒரு கான்செப்டை இந்த போயம் மூலமா நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் அச்சோ அப்படின்ற டாபிக்ல ஒரு போயம் கொடுத்துருக்காங்க. தட் இஸ், once a mighty elephant got a mighty cold, it went to busy a handkerchief. Once a mighty elephant got a mighty cold, it went to buy a handkerchief where handkerchiefs were sold. A hanky for an elephant? The salesgirl was surprised. Sorry sir, but we don't have a handkerchief that size. Ach, said the elephant and shook its mighty head.
Forget about the handkerchief, give me a sheet instead. Once a mighty elephant அப்படின்னா ஒரு யானை, அதாவது வந்து ஒரு காலத்தில் என்னாச்சுன்னா ஒரு யானைக்கு கோல்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஒன்ஸ் எ மைட்டி எலிஃபென்ட் காட் எ மைட்டி கோல்ட். இட் வென்ட் டு பை ஹேண்ட்கர்ச்சீஃப். அது வந்து ஒரு கைக்குட்டை வாங்குறதுக்காக, ஓகே ஹேண்ட்கர்ச்சீஃப்னா கைக்குட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கைக்குட்டை வாங்குவதற்காக எதுக்கு போச்சு? ஒரு கடைக்கு போச்சு. அங்கே தான் ஹேண்ட்கர்ச்சீஃப் எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏ ஹேங்கி ஃபார் அன் எலிஃபென்ட். த சேல்ஸ் கேர்ள் வாஸ் சர்ப்ரைஸ். சேல்ஸ் கேர்ள்னா யாருன்னா கடையில் விற்பாங்க இல்லையா, அவங்கள தான் சேல்ஸ் கேர்ள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சேல்ஸ் கேர்ளுக்கு என்ன ஆச்சுன்னா ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. என்னது ஹேண்ட்கர்ச்சீஃப், யானைக்கு ஹேண்ட்கர்ச்சீஃப் கைக்குட்டையா? சாரி சார், பட் வி டோன்ட் ஹாவ் ஏ ஹேண்ட்கர்ச்சீஃப் தட் சைஸ். உடனே சொல்லிச்சு, இங்கே மன்னிச்சுக்கோங்க, இன்னும் இல்லை, எங்ககிட்ட அந்த அளவுக்கு பெரிய கர்ச்சீஃப் எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அச் said the elephant. உடனே எலிஃபென்ட் என்னாச்சு? தும்புச்சு. அண்ட் ஷூக் இட்ஸ் மைட்டி ஹெட். அதோட தலையை என்னாச்சு? நம்ம வேகமா நல்லா அசைச்சுது. ஓகே, அது தும்பும் போது என்னாச்சு? அது பெரிய தலை அசைஞ்சது. ஓகே, ஃபர்கெட் அபவுட் த ஹேண்ட்கர்ச்சீஃப், கிவ் மீ எ ஷீட் இன்ஸ்டெட். சரி, ஓகே, கைக்குட்டை சைஸ்க்கு இல்லை, பரவாயில்ல, அதை பற்றி நீங்கள் மறந்துடுங்க. ஆனால் அதுக்கு பதிலாக என்கிட்ட ஒரு ஷீட்டையாவது கொடுங்க, ஜஸ்ட் ஒரு பேப்பர் ஷீட்டாவது என்கிட்ட கொடுங்க அப்படின்னு யானை சொன்னது. ஜஸ்ட் ஒரு ஃபன்னியாக, அதாவது இதில் வந்து என்னென்ன யானையோட பெரிய சைஸை வச்சு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபன்னியாக இந்த ஒரு இது போயமாக கொடுத்துருக்குறாங்க. இது அதே சமயத்தில் ஒரு நகைச்சுவைக்காக இந்த போயமாக கொடுத்துருக்காங்க. Next, the poem Let Us Write அப்படின்ற டாபிக்ல the poem Rainbow mention boats and ships that journey across the water bodies. You too may have traveled to different places. Share your experience of traveling to one place with your class. ஓகே, இதில் ரெயின்போல போட்ஸு ஷிப்ஸோட இம்பார்ட்டன்ஸும் அதோட பயணங்கள், அதில் பயணம் வாட்டர் பாடிஸில் பயணம், போட்டில் போகிறோம் இல்லையா, ஷிப்பில் போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் போயிருப்பீங்க. அவங்களோட பயண அனுபவத்தை ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டூ இட் யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட் அதே மாதிரி ரைட் ஏ பேராகிராஃப். That is, write a paragraph of இதுதான் 80 to 100 words about your journey to place you have visited recently. அப்போ நீ எப்போ ரீசெண்டாக போயிருக்க, எந்த இடத்துக்கு போயிருக்க, அதை பற்றி ஒரு ஷார்ட் பேராகிராஃப். அந்த பேராகிராஃபில் என்னென்னலாம் இருக்கணும்னா, டைம் ஆஃப் ஜேர்னி, எந்த டைமில் போனீங்க, எந்த இடத்துக்கு போனீங்க, பர்பஸ் ஆஃப் ட்ராவல், எதுக்காக போனீங்க, whom you travel with, யார் கூட போனீங்க, திங்ஸ் யூ லைக் ஆர் டிஸ்லைக் டூரிங் யூர் ட்ராவல். ஓகே, நீங்கள் அதாவது வந்து ஜேர்னியில் பயணம் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது, லைக்டு அண்ட் டிஸ்லைக்டு. அதே மாதிரி லோக்கல் டிஷ்ஷஸ் ஸ்நாக், அந்த ஊரில் இருக்கக்கூடிய லோக்கல் ஃபுட் ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ் என்ன, அதே மாதிரி அங்கே எங்கே மானுமெண்ட்னா நினைவு சின்னம், அங்கே இருக்கக்கூடிய லேண்ட்மார்க், அங்கே இருக்கக்கூடிய சீனரிஸ், இது எல்லாமே 80 to 100 வேர்ட்ஸில் ஜஸ்ட் யுவர் ஜேர்னி அப்படின்ற டாப்பிக்கில் உங்களை எழுத சொல்லியிருக்காங்க. எ ஷார்ட் பேராகிராஃப். டூ இட் யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட், a word joins a friend word to make new words as shown below. Complete the table. இங்கே என்னன்னா ஒரு வேர்டு இருக்குது, அது கூட சேர்ந்து ஒரு ஃப்ரெண்டு வேர்டு ஜாயின் ஆகுது, அது ரெண்டும் சேரும்போது ஒரு நியூ வேர்டு கிடைக்குது. அதை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரெயின் ப்ளஸ் போ என்னன்னு சொல்லுவோம், ரெயின்போ. டீ ப்ளஸ் கப், டீ கப். ரிஸ்ட் வாட்ச், ரிஸ்ட் வாட்ச். ஆம் ப்ளஸ் சேர், ஆம் சேர். எர்த் வார்ம், எர்த் வார்ம். சன்ஃப்ளவர், சன்ஃப்ளவர். டேபிள் கிளாத், டேபிள் கிளாத். நோட் புக், நோட் புக். இயரிங், இயரிங். டூத் பேஸ்ட், டூத் பேஸ்ட். அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு, ஒரு வேர்டும் அதோட ஃப்ரெண்டு வேர்டும் சேர்ந்து ஒரு நியூ வேர்டை ஃபார்ம் பண்ணுறதை நம்ம ஜஸ்ட்டு பார்த்துருக்கோம். அந்த பிக்சரை பார்த்து அதுக்கேற்ற வேர்டை நம்ம எழுதுவோம். ரீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் அப்படின்ற டாப்பிக்கில் ஐ ஹவ் சீன் எ பிரிட்ஜ் மேட் ஆஃப் ரூட்ஸ் இன் மேகாலயா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முக்கியமாக ஐ ஹவ் சீன் எ பிரிட்ஜ் மேட் ஆஃப் ரூட்ஸ். இங்கே நான் வந்து மேகாலயாவில் ஒரு பிரிட்ஜை பார்த்தேன். அது எதாலானது, வேர்களாலான பிரிட்ஜை நான் பார்த்தேன். இந்த above sentence the word bridge is a noun. இப்போ இங்கே bridge அப்படின்ற வேர்டு என்ன சொல்லியிருக்குன்னா நவுன். நவுன் அப்படின்னா என்னன்னா பெயரை குறிக்குது, பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பெயரை சொல்றது தான் பெயர்ச்சொல் சொல்லுவோம். இதுக்கு பேர் நவுன். சம் பிளாங்க்ஸ் ஆஃப் wood were used to bridge the stream. இங்கே என்னன்னா மரப்பலகைகள். ஓகே, மரப்பலகையில் வச்சு என்ன பண்ணுறாங்க, மரப்பலகையின் மூலமாக ஒரு சிறிய ஓடையை கடக்கிறது, ஓடையை ஒரு பாலமாக அமைக்கிறது. இதுதான் என்ன ஆகுதுன்னா இங்கே பிரிட்ஜ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த above sentence the word bridge is a verb. இதில் bridge அப்படின்றது என்னன்னா verb. verb அப்படின்னு சொல்லும்போது ஒரு செய்யக்கூடிய செயலை குறிக்குது, வினைச்சொல் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். நவுன் அப்படின்னா பெயரை குறிக்குது, verb அப்படின்னு சொல்லும்போது ஒரு செய்யக்கூடிய வேலையை குறிக்குது. நவுன் அப்படின்றது பெயர்ச்சொல், verb அப்படின்றது தமிழில் வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி சி அப்படின்ற டாபிக்ல the following words are both nouns and verbs. Create two sentences for each word, once as a noun and then as a verb, and write down in your notebooks. இதில் இந்த நிறைய வேர்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதே வேர்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நவுனாகவும் யூஸ் பண்ணணும், வேர்பாகவும் யூஸ் பண்ணணும். சில வேர்ட்ஸ் ஒரு 10 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி நீங்களாவே ஃப்ரேம் பண்ணி உங்கள் நோட்டில் எழுதுங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கட் அப்படின்ற வேர்டு இருக்குது.
there is a cut on my hand. என்னோட கையில் ஒரு கட் இருக்குது. கட்டுனா இங்கே காயம்னு சொல்கிறோம். அப்போ இது என்னன்னு சொல்கிறோம்? இதை நவுனாக யூஸ் பண்ணுறோம். verb அப்படின்னு பார்க்கும்போது ப்ளீஸ் கட் த வெஜிடபிள்ஸ். இந்த வெஜிடபிள்ஸை கொஞ்சம் வெட்டி தரீங்களா? அப்போ இங்கே என்ன கட் பண்ணி தரீங்களா அப்படின்னு வருது இல்லையா? அப்போ இங்கே இருந்தது தொழிலை குறிக்குது, செய்யக்கூடிய வேலையை குறிக்குது. இங்கே வந்து ஒரு நவுனு, அங்கே வந்து இங்கே வேர்பாக இருக்குது. அதே மாதிரி சில வேர்ட்ஸ் இருக்குது, நம்ம ஃப்ரேம் பண்ணணும். பேட் அப்படின்றது நவுன் அப்படின்னு பார்க்கும்போது the bat is flying in the sky. இதில் பேட் அப்படின்றது என்னன்னா வவ்வால். இங்கே வந்து verb வந்து he bats a ball with a bat. இங்கே வந்து பந்து எரிக்கிறதுலேயே அந்த பேட்டை சொல்கிறோம். பிக்சர் அப்படின்னு சொல்லும்போது நவுன் I paint a beautiful picture. verb he pictures himself as a teacher. cry அப்படின்னு பார்க்கும்போது I heard a loud cry. verb a baby will cry when it's hungry. filter அப்படின்னு பார்க்கும்போது the water filter works nicely. verb we filter the tea before drinking. dance my sister performed a dance. they dance at the annual day. plant அப்படின்னு வரும்போது noun plant needs sunlight. verb யூஸ் பண்ணும்போது she plant trees in a garden. paint அப்படின்னு பார்க்கும்போது the color of the paint is green. verb I paint pictures. fly a fly is sitting on the floor. birds fly in the sky. last of face அப்படின்னு பார்க்கும்போது she has a beautiful face. verb சொல்லும்போது we must face our problems. அந்த மாதிரி நம்ம இதை எழுதலாம். Next, write the opposite of the following words in the space provided. All your answers must begin with S. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்போசிட் வேர்டு நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே என்னன்னா ஆப்போசிட் வேர்டு எதை பிகின் பண்ணியிருக்கணும்னா ஸ்டார்டிங் வித் எஸ்ல ஸ்டார்ட் பண்ணணும். லார்ஜ், ஸ்மால், வீக், ஸ்ட்ராங், ஃபாஸ்ட், ஸ்லோ, ரஃப், soft, dull, shiny, curved, straight, finish, start, addition, subtraction, complicated, simple, mild, strong, blunt, sharp. அந்த மாதிரி எஸ்ல ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் வச்சு நம்ம ஆப்போசிட்ஸ் எழுதலாம். Now make sentences using the words that have written in the blanks. Write them in your notebooks. In the sentence vachi you want to write the sentence. Now make sentences in the words vachi just you want to write the sentences notebook la எழுத சொல்லிருக்காங்க. In small groups choose a letter of the English alphabet and create an exercise similar to the one above. இதே மாதிரி நீங்க கூட கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. லாஸ்டா விப்கியார் அப்படின்ற டாபிக்ல த கலர்ஸ் ஆஃப் த ரெயின்போ. விப்கியார் அப்படின்றது என்ன அப்படின்னா விப்கியார் இஸ் அன் ஈஸி வே டு ரிமெம்பர் த 7 கலர்ஸ் ஆஃப் த ரெயின்போ இன் ஆர்டர். விப்கியார் அப்படின்றது என்னன்னா 7 கலர்ஸை குறிக்குது. வி அப்படின்றது வயலட், ஐன்றது இண்டிகோ, பின்றது ப்ளூ, ஜின்றது கிரீன், ஒய்ன்றது எல்லோ, ஓன்றது ஆரஞ்சு, ஆர்ன்றது ரெட். தட் இஸ் கால்டு விப்கியார். இந்த விப்கியார் எப்படி வருது அப்படின்னு பார்க்கும்போது when sunlight passes through rainy droplets it split into 7 colors, beautiful colors forming a rainbow in the sky. அப்போ ஒரு சன்லைட், அதாவது சூரிய ஒளி எது வருது? மழை துளிகளுக்கு நடுவில் போகும்போது என்ன ஆகுது? அது ஸ்பிளிட் ஆகுது, பிரிவடையுது. அப்போ 7 கலர்ஸ் அது பிரியுது. அப்போ அந்த ஒயிட் கலர்ன்றது தான் என்ன ஆகுது? 7 கலர்ஸாக பிரியறது தான் என்னன்னு சொல்கிறோம் நம்ம விப்கியார்னு சொல்கிறோம். அதர்வைஸ் என்னன்னு சொல்லுவோம்? இது ரெயின்போ அப்படின்னு சொல்லுவோம். when sunlight passes through rain droplets it split into these 7 beautiful colors forming a rainbow in the sky. Next, the following items generally found in the kitchen and add color and taste to the food. What colors are they? Write them in the column. What do you call in your mother tongue? The following items generally, அதாவது சமையல் அறையில் இருக்கக்கூடிய சில பொருட்கள், ஓகே, அதோட கலர், அதோட டேஸ்ட்டுக்கு, ஃபுட்டுக்கு, அதாவது உணவுக்கு கலரையும் டேஸ்டையும் கொடுக்கக்கூடியது. வாட் கலர்ஸ் ஆர் தே? அதோட கலர் என்ன? ரைட் தம் இன் காலம். வாட் டு யூ கால் தம் இன் யுவர் மதர் டங்? உன்னோட மதர் டங், உன்னோட தாய்மொழியில் அதை என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. சமையல் அறையில் இருக்கக்கூடிய சில பொருட்களோட கலரும் உன்னோட தாய்மொழியில் என்ன சொல்லியிருக்கீங்க? நேம் இன் மதர் டங் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் சொல்லணும்னா என்ன பண்ணலாம்? க்ளோ அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு சொல்லுவோம்? ப்ரௌன் கலர், கிராம்பு. சின்னமா ப்ரௌன் கலர், லவங்கப்பட்டை. ட்ரை சில்லி, காஞ்ச மிளகாய், ரெட், அது என்னன்னு சொல்லுவோம்? காஞ்ச மிளகான்னு சொல்லலாம். கார்லிக், ஒயிட் கலர், பூண்டு. கரி லீவ்ஸ், கிரீன், கறிவேப்பிலை. பெப்பர்கார்ன்ஸ், பிளாக், மிளகு. ஃபெனல் சீட்ஸ், கிரீன், சோம்பு. கியூமின் சீட்ஸ், ப்ரௌன், ஜீரகம். மஸ்டர்ட் சீட்ஸ், பிளாக், கடுகு. ஆக்சுவலாக அது கடுகு வந்து எல்லோ கலர், ஃபர்ஸ்ட் எல்லோவாக இருக்கும், அதுக்கப்புறம் என்ன கலராக? பிளாக் கலராக மாறும். ஸோ மஸ்டர்ட் சீட்ஸ், பிளாக், கடுகு. வெல்கம் டு த லேண்ட் ஆஃப் ஃப்ளவர் பாட்ஸ். டிசைன் அண்ட் கலர் எஃப், தட் இஸ் கலர் எ ஃப்ளவர் பாட் ஃப்ரெண்ட். நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் ஃப்ளவர் பாட் அப்படின்னு சொல்லும்போது பூந்தொட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ டிசைன் அண்ட் கலர் எ ஃப்ளவர் பாட் ஃப்ரெண்ட். ஓகே, இங்கே ஜஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய கலர் பாட்டை அழகாக நீங்கள் உங்களை என்ன பண்ண சொல்லியிருக்கிறாங்க? நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சில கலர்ஸ், அதுதான் கலர், உங்களோட கலர் பாட்டு ஃப்ரெண்டு. அப்போ நீங்கள் அழகாக என்ன பண்ணணும்? இதில் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை வச்சு கலர் பாட் பண்ணலாம். 3 கலர் அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் இமேஜினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலர் கொடுக்கலாம். That is coloring. Do it yourself.
Next, let us do அப்படின்ற டாபிக்ல do you know these color combination, color within the outline and write them of the new color. For example, இங்க என்ன கொடுத்திருக்காங்க, do you know these color combination, color within the outline and write the name of, அதாவது வந்து ரெண்டு கலர்ஸ் கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க. ரெண்டு கலர் இல்ல மூணு கலர் சேரும்போது ஒரு கலர் கிடைக்குது இல்லையா, அந்த கலர் தான் கலர் within the outline, அவுட்லைனுக்குள்ள டிரா பண்ணுங்க, அதோட நேம் எழுதுங்கன்னு கொடுத்திருக்காங்க. ரெட்டும் ப்ளூவும் சேர்ந்தா என்ன கலர் வரும்னா பர்பிள் ஊதா கலர், yellow blue green color, red yellow orange color, red white pink color, red black maroon color, red yellow and blue brown color. இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்க உள்ளுக்குள்ள கலர் அவுட்லைனுக்குள்ள கலர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. Next, let us explore அப்படின்ற டாபிக்ல make a list of different types of boards, collect pictures and information about the listed types of boards, make a presentation to depict the differences among them. Just நீங்க என்ன பண்ணிருக்காங்க, different types of boards, ஓகே, ஒரு லிஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. விதவிதமான படகுகளோட வெரைட்டிஸ், அதோட பிக்சர்ஸை கலெக்ட் பண்ணி அதோட இன்ஃபர்மேஷனை பண்ணி ஜஸ்ட் நீங்கள எழுத சொல்லியிருக்காங்க. அதை ஜஸ்ட் ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணணும். Do it yourself. Next, B, let's split the class into two groups. One group can talk about human-made things like ships and bridges, while the other discuss natural things like clouds and rainbows. Let them share their thoughts. அதாவது ரெண்டு குரூப்பாக டிவைட் பண்ணணும். ஒரு குரூப் வந்து ஜஸ்ட் ஹியூமன் மேடு திங்ஸ், மனிதனால் உருவாக்கப்பட்ட, ஃபார் எக்ஸாம்பிள் கப்பல், படகுகளை, போட்டு, பாலங்களை பற்றி சொல்லணும். அதர் டிஸ்கஸ், எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்காங்க, நேச்சுரல் திங்ஸ், இயற்கையாகவே உருவாக்கப்பட்ட கிளவுட்ஸ், ரெயின்போஸ் அந்த மாதிரி சொன்னோம். லெட் தெம் ஷேர் தேர் தாட்ஸ், உங்களோட கருத்துக்களை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. லாஸ்டா, did you know அப்படின்ற டாபிக்ல Isaac Newton created a spinning disc painted with the 7 colors of the rainbow to show that white light is actually made of many colors. ஐசக் நியூட்டன் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணாருன்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்பின்னிங் டிஸ்க், ஸ்பின்னிங் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, சுத்துற இது இருக்கு, டிஸ்க் இருக்கு இல்லையா, டிஸ்க்ன்றது ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்கிறது தான். ஓகே, அதில் என்ன பண்ணாரு, 7 கலரை வரைஞ்சிட்டார். ஓகே, 7 கலரை கொடுத்துட்டார், அதுக்கு பெயிண்ட் பண்ணியிருக்காரு. வித் 7 கலர்ஸ் ஆஃப் த ரெயின்போ கலர்ஸ் எல்லாமே விப்கியர் கலர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த கலர்ஸை பெயிண்ட் பண்ணி அதை என்ன பண்றாரு, வேகமா சுத்துறாரு. வேகமா சுத்தும் போது white light is actually made of many colors. வேகமா சுத்தத்தை பார்க்கும்போது when the disc spins very fast your eyes see white instead of all these colors. அந்த டிஸ்க் வேகமா சுத்தும் போது நம்மளோட கண்களுக்கு என்ன கலர் மட்டும் தெரியும்னா ஒயிட் கலர் மட்டும் தான் தெரியும். அப்ப ஒயிட் கலர்ன்றது தான் ஏதாவது 7 கலர்ஸால் ஆனது. ஓகே, அப்ப அதை தான் சொன்னவர் யாருன்னா ஐசக் நியூட்டன் டிஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. That's all. The lesson gets over. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.